இளைய சாங்ஸ் பின்னாடி போட்டுட்டு அப்படியே கேட்டுட்டு அப்படியே ஒரு நேச்சரில் ட்ரைவ் பண்ணுறப்போ இருக்க சுகம் இருக்கு பாருங்கள். ஐயோ, அது அந்த இடமே தான் சூப்பராக இருக்கும். அது மாதிரி கீழேருந்து மேலே ஏறுற மாதிரி இருக்கும். ஜிக்ஸாக்காக போய் சூப்பராக இருக்கும் அந்த இடம். சொன்ன பார்த்தீங்கன்னா 9 பாயிண்ட் சம்திங் லிட்டர்ஸ் வருது, இல்லை 10 வருது. ஸோ அது பார்த்தா 1400 இருக்குது. இப்போ எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேரளாவுக்குள்ளே வந்துட்டாங்க. ஸோ கேரளாவுக்குள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா செம்ம மழையில் நினச்சிட்டு தான் வந்தோம். அதனால் நிறுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டீ கடை பார்த்தீங்கன்னா டீ குடிச்சிட்டு அப்படியே டுவர்ட்ஸ் நம்ம திருவேண்டரம் நோக்கி போயிட்டுருக்கோம். மெயினான விஷயமே இதில் இருக்க டிரைவிங் தான். அப்படியே பார்த்திங்கன்னா இளைய சாங்ஸ் பின்னாடி போட்டுட்டு அப்படியே கேட்டுட்டு அப்படியே ஒரு நேச்சரில் ட்ரைவ் பண்ணுறப்போ இருக்க சுகம் இருக்கு பாருங்கள். ஐயோ, இந்த வழி எங்கன்னு பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் நம்ம திருவேண்டரம் போகிற வழியில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ குற்றாலத்துலேருந்து திருவேண்டரம் போகிற வழியில் தான் இந்த ரூட் போயிட்டுருக்கு. இதுதான் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த ரூட்டில் வரேன். அதனால் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி போகணுன்ட்டு எனக்கு சுத்தமாக ஐடியாஸ் இல்லை. பட் ஆனால் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ரைடு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன ஒன்று வரும்போது தான் பார்த்திங்கன்னா நம்ம என்ட்ரியில் கேரளா பார்டரில் இருந்துச்சுன்னா செம்ம மழைங்க. சீரியஸ்லி அந்த ஒரு டேர்னிங் மாதிரி இருக்கும். அந்த ஒரு எம் டர்னும் அதுவும் மாதிரி இருக்கும். அது சரிங்களா, அது பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். அந்த எம் டர்ன் மாதிரி அந்த இதுதான் கேரளா பார்டரோட டர்ன் உள்ளே வர்றதுக்கு. அது நான் பில்லியனாக உட்காந்துட்டு தான் அப்புறம் சும்மா ரெக்கார்ட் பண்ணேன். செம்மையாக இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா செம்ம மழைனால என்னால் பக்காவாக ரெக்கார்ட் பண்ண முடியும். சரி, ஓகே, உள்ளே போய்ட்டு நான் பார்த்துக்கலான்ட்டு விட்டுட்டேன். அது அந்த இடமே தான் சூப்பராக இருக்கும். அது மாதிரி கீழேருந்து மேலே ஏறுற மாதிரி இருக்கும். ஜிக்ஸாக்காக போய் சூப்பராக இருக்கும் அந்த இடம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எடுத்தேன். பட் ஆனால் பிள்ளையான இருந்தாலும் அந்தளவு பக்கம் எடுக்கல, மழையில் வேறு ஒரு சைடு. ஸோ சின்னதாக பாக்ஸ் மாதிரி போட்டு மேலே இதே வீடியோவில் ஆட் பண்ணுறேன். அப்படியே பாருங்கள். சப்போஸ் அந்த வீடியோ நல்லா இருக்கும், முழுசாக வேணும்னு கேட்டு யாராவது கமெண்ட் பண்ணினா அந்த வீடியோ சும்மா ஒரு ரீலாக அப்லோட் பண்ணி பார்க்குறேன். இந்த ரெயின் கோட் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கெஞ்சி கூத்தாடி அவனை போட வச்சேன். நான் நேற்று சென்னையிலேருந்து கிளம்பிட்டு பார்த்தீங்கன்னா மதுரைக்கு வரும்போது 200 கிலோமீட்டர்ஸ் வண்டி நிற்காமல் ஓட்டிகிட்டு வந்துட்டேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா கதறிட்டான், அழுகுறான். டே இந்த வண்டியை நிறுத்துறேன், நான் முடியலடா, இந்த வண்டியில் உட்கார முடியலடா, எங்கேயா நிறுத்துறேன்னு தூக்கம் வருத்துறான்ட்டு. நான் 200 கிலோமீட்டர்ஸ் நிறுத்தாமல் ஓட்டிட்டு அப்புறமேட்டு தான் அவனை நிறுத்த வேண்டான்ட்டு ஒரு சபதம் எடுத்த மாதிரி வண்டி நிறுத்தாமல் ஓட்டு வந்துட்டேன். 200 கிலோமீட்டர்ஸ் அவன் நேற்று செம்மையாக கதறிட்டான். அது திருப்பி இன்றைக்கி நம்மளை கதற விட்டான். அவனை ஓட்ட விட்ற மழை பெய்யுது. நம்மளா இந்த ஸ்டைலாக இருக்கட்டும்ன்ட்டு ஒரு எபிசோடு நம்ம பாட்டு நெட்டட் பேட் வச்ச ஒரு ஜாக்கெட் மாதிரி வாங்கி போட்டோம். அது பார்த்தா மேலே எதுவும் பெருசாக கிடையாது, வெறும் பேட்ஸ் மட்டும் தான் இருக்கும் சுற்றி. அவன் அலட்டாக பார்த்தா ஜாக்கெட் வாங்கி போட்டான். அவன் ஓட்டுறான், பின்னாடி பயங்கரமாக நனையிறேன். கேமரா நனையுது, ஃபோன் நனையுது, நான் தொப்பக்கட்டையாக நனையிறேன். டேய் நிறுத்துறா, வண்டியை நிறுத்துறா, கெஞ்சி கேட்குறேன்டா, வண்டியை நிறுத்துறா. கேமரா நனையுதுடா, அழுகுறேன் பின்னாடி. டேய் கேமராவோட நினச்சாவோட பரவாயில்லடா, ஃபோன் நினைக்குதுடா. ஏற்கனவே கிட்டே ஒரு டுபாகூர் ஃபோட்டோடா, அது நினைஞ்சு அதுவும் போச்சுன்னா அதுவும் வேலை செய்யாமல் போயிடுடா. இருந்த காசெல்லாம் ட்ரிப்பில் போட்டேன், என்னால் ஃபோன்லாம் ரெடி பண்ண முடியாதா, நிறுத்துறா தெய்வமே நிறுத்துறான்னு கெஞ்சினேன். அந்த மழையே எப்படி சொல்லிச்சு, அப்படியே ஓட்டிட்டு வரான். ஓட்டு கொஞ்சம் தூரம் ஃபுல்லாக எல்லாமே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நிறுத்திட்டு இதுக்கப்புறம் நான் ரெயின் கோட் போட்டால் என்ன போடலான்ட்டு சரி ஃபோனெல்லாம் காப்பாற்ற முடியுமான்னு பார்த்து இதுக்கப்புறமேட்டு அதை காப்பாற்றணுன்ட்டு ரெயின் கோட் போட்டு தந்தேன். நான் கொஞ்சம் தூரம் வந்தோடனே ஏராசி மழை நின்று போச்சு. குறா நானே வண்டி ஓட்டணும், வண்டி வாங்கி ஓட்டும்போது மழை தானே நின்றுச்சு. என்ன பண்ணுறது? ஆனால் என்ன இப்போ தான் அந்த ரெயின் கோட் ஓட்ட முடியல. ஒரு சிட்டிக்குள்ளே வந்துட்டோம் போல். கேரளா சிட்டி அது ஒரு மெயின் ஜங்ஷன் மாதிரி சொல்லலாம். அதான் நினைக்கிறேன் இது. ஏன்னா இவ்வளோ அந்த ஒரு நேச்சராக அப்படி ஓட்டிகிட்டு வந்தோம்.
நிறைய ஆட்டோ ஸ்டாண்ட்ஸ் எல்லாமே. ஆனால் இங்கே நிறைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓடு மாதிரி வச்சுருக்காங்க மேலே. அது நல்லா இருக்குது. அது பாருங்கள், அது ஒரு கேரளாவுக்குள்ளே வந்து ஃபீல் இருக்குங்க பாருங்கள். லெஃப்ட் சைடில் இதில் நம்ம வீட்டில் ஓட்டு வீடெலாம் இருக்குது. இதில் என்னடா புதுசான்னு கேட்குறேன்ட்டு இங்கே அதிகமாக இருக்குது. டெவலப்ட் ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா பில்டிங் மேலேயும் வந்து பார்த்தா ஷீட் மாதிரி தான் நிறைய போட்டு அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. இருங்க, இந்த மாதிரி இந்த ரெயின் கோட்டை கைட்டில் ரெயின் கோட்டு, ஜாக்கெட்டு, டிஷர்ட்டு முடியல கைட்டி. ஓகேங்க, மறுபடியும் நம்ம கிளம்பிட்டோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னால் எங்கே ரெக்கார்ட் பண்ணுறது எங்கே ஸ்டாப் பண்ணுறதுனே தெரிய மாட்டேங்குது. எது நல்லாயிருக்கும் எது நல்லா இருக்காதுன்ட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் சீனரியாக போயிட்டுருக்கு. உங்களுக்கு பார்த்தா ரைட் சைடில் ஒரு வீடியோ ஃபுல்லாகவே நான் வந்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா இப்படி தான் நல்லா, ஆனால் நல்லா இருக்குது. அந்த கிளைமேட் வந்து பார்த்தா ஃபீல் பண்ணுறது இது எல்லாமே நல்லா இருக்குது. எங்கே ரெக்கார்ட் பண்ணுறது எங்கே கட் பண்ணுறதுன்னு தெரில. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெண்டெலாம் இருக்குது பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குது. ஆனால் நம்ம லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது வண்டியில், இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு தான் இருக்குது. பின்னாடி ஓவர் வெயிட்டாக இருக்கானுங்களேன்ட்டு கொஞ்சம் யோசிச்சு தான் போய்ட்டு அடிச்சிட்ருக்கோம் வேறையா. ஆனால் நல்லா இருக்குது இது ஜாலியாக. முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஏதாச்சும் நான் பிஜிஎம் போட்டு பார்க்குறேன். பிகாஸ் இந்த கிளைமேட்டு இந்த சீன்ஸு ஏதாச்சும் ஒன்று பிஜிஎம் போட்டு போகலாம். பிகாஸ் இது ஃபுல்லாகவே இதே மாதிரி போயிட்டுருந்தனால நான் என்ன பேசுறதுன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. ஒன்று பேசி வீடியோ வைக்க எடுக்கிறதா, ஒன்று சீனியர் நல்லா இருக்காத காட்டுறதான்ற மாதிரி ஒன்றுமே எனக்கு புரிய மாட்டேங்குது. முடிஞ்சால் நான் பிஜிஎம் போடுறேன், காப்பி ரைட்ஸ் வரலைன்னா. அப்படி காப்பி ரைட்ஸ் வந்ததுன்னா இந்த வீடியோ ஏதாச்சும் கொஞ்சம் இன்றைக்காவது ஒரு நாள் வியூஸு அந்த நிறைய வியூஸ் ஏதாவது போச்சு, 4 பேர் டவுன்லோட் பண்ணி ஸ்டேட்டஸாக வைக்கிறாங்கன்னா நீங்களாக பிஜிஎம் போட்டு ஒரு ஸ்டேட்டஸாக வச்சு விடுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் நான் எதுவுமே போட மாட்டேன் இந்த வீடியோவுக்கெலாம். அது இன்றைக்காச்சும் ஒரு நாள் எங்கள் கைகளும் ஓங்கும் அந்த மாதிரி ஸ்டேட்டஸில் வர அளவுக்கு நம்ம வீடியோ ரீச் ஆகுதுன்னா அப்போ பார்க்கலாம். இந்த பெண்டு தாங்க சொல்கிறேன் பாருங்க. நல்லா இருக்குது. இந்த கேரளானாலே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பெண்ட் பண்ணி போகிறதுலாம் இருக்கும், சூப்பராக இருக்கும். சின்னதாக இருக்கும் சில பென்சிலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பெருசாக யூட்டர்ன் மாதிரிலாம் இருக்கும். ஜிக்ஜாக் அப்படியே போயிட்டே இருக்கும். ஆனால் என்ன நம்ம கொஞ்சம் புதுசு, அதனால் கொஞ்சம் அடங்கி தான் ஓட்டும். இங்கே வேறு வீடியோ ரெக்கார்ட்லாம் பண்ணவா இல்லையான்னு தெரில. ஏதோ ஹெல்மெட் கேமரா பேண்ட் அப்படின்றாங்க. எனக்கு எதுவுமே சீரியஸாக எனக்கு சரியாக தெரியல. அந்த வீடியோஸ்லாம் எங்கேயாவது மாட்டி வராமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வரத்துக்கு அதை விட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வீடியோஸ்லாம் அவுட்புட் ஆகி வர்றதுக்கு பார்க்கலாம் எந்த மாதிரி நடக்குதுன்ட்டு. ஏன்னா இது என்னோட அப்படியே ரைட் சைடில் பாருங்கள். இங்கெல்லாம் ஒரு வீடு எடுத்து அப்படியே காமாக உள்ளே போயிட்டு தூங்கணுமா நீங்கள், செம்மையாக தூக்கம். அந்த எதுவுமே நம்மளுடைய ஒரு ஃபீலாக அப்படியே நல்லா தூங்கிக்கலாம். நம்ம சென்னையிலையும் இருக்கணும் அப்பா.
ஸோ இந்த ஃபியூல் ஸ்டேஷன் வந்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பாரத் பெட்ரோல் பங்க். நான் முக்கால்வாசி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்ததுலேருந்தே பாரத்லேயே தான் மெயின்டைன் பண்ணிட்டுருக்கேன். மைலேஜ் நல்லா தரேன்ட்டு அதுக்கேற்ற மாதிரி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 30 தான் மைலேஜ் தந்துகிட்டே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 10 லிட்டர்ஸ் கிட்ட ஃபியூல் பிடிக்கும். கரெக்டாக 10 இல்லை 9.5 அப்படி தான் பிடிக்கும், இல்லை 10.5 அவ்வளோதான். டேங்க் கெப்பாசிட்டி சம்திங் 12 13 லிட்டர்ஸ் நினைக்கிறேன், சரியா தெரியல எனக்கு. பையன் ஒன்றுனே கரெக்டாக வந்து இப்போ தெரியும் இருக்கேன். வெயிட் பண்ணிக்கலாம், அதோடு இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். அப்படி இப்போ நான் வண்டி ஆனில் இருக்குது, பட் ஆனால் ஃபியூல் பெட்ரோல் போட்டுக்க நான் பாயிண்ட் ஏறவில்லை. இப்போ தான் பொறுமையாக எடுத்துப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொன்னால் 9.49 லிட்டர்ஸ் சொன்னால் பார்த்தீங்கன்னா 9 பாயிண்ட் சம்திங் லிட்டர்ஸ் வரும்ட்டு, இல்லை 10 வரும்ட்டு. ஸோ அது பார்த்தா 1400 இருக்குது.